சிட்டுக்குருவியை நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். ரொம்ப சின்ன ஒரு பறவை. அதே மாதிரியான ஒரு பறவை தான் நைட்டிங்கேல் அப்படிங்கிற ஒரு பறவை. அந்த பறவை காலையிலையும் பாடும், இரவும் பாடிக்கொண்டே இருக்கும். அதனால தான் அதனுடைய பெயர் நைட்டிங்கேல். சரி, இந்த நைட்டிங்கேல் அப்படிங்கிற பறவைக்கும் ப்ராஜெக்ட் நைட்டிங்கேல் அப்படிங்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? கூகுளுக்கு புதிய ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்ட் நைட்டிங்கேல். அமெரிக்காவே ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். நிறைய மக்கள் ரொம்ப கொந்தளிப்பா இருக்காங்க. ஸோ இது அமெரிக்காவில் மட்டும்தான் கூகுள் நடத்தினாங்களா, இல்லை வேற ஏதாவது நாட்டில் நடத்தினாங்களா? இதையே நாம தெரிஞ்சுக்கிடணும். அதுதான் நம்மகிட்ட இருக்கிற கேள்வி. நாம ஏன் தெரிஞ்சுக்கிடணும்னா, நீங்க கூகுள் யூஸ் பண்றீங்களா, ஃபேஸ்புக் யூஸ் பண்றீங்களா அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு செய்தி தான். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அப்படிங்கிற ஒரு பத்திரிகை இருக்கு. அந்த பத்திரிகையில திங்கட்கிழமை காலையில ஒரு நியூஸ் வருது, ஒரு செய்தி வருகிறது. ஒரு விசில் ப்ளோவர், கூகுள்ல வேலை பார்க்குற ஒரு நபர், அவர் டெய்லி மோஷன் அப்படிங்கிற ஒரு இணையதளத்துல ஒரு வீடியோவை பதிவேற்றம் செய்தார். அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்குன்னா, ப்ராஜெக்ட் நைட்டிங்கேல் என்கிற ஒரு ப்ராஜெக்டை கூகுள் செய்து கொண்டிருக்கிறது, இதனால் அமெரிக்கர்களே கொஞ்சம் உஷாராக இருங்கள் என்கிற வீடியோ தான். இப்படின்னு வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல இந்த பத்திரிகை செய்தியை பார்த்த நிறைய நபர்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மனசுல சலசலப்பு வந்துருச்சு. நம்ம டேட்டா போயிருக்குமோன்னு. இது காலையில இந்த செய்தி வந்திருக்கு. ஈவினிங் கூகுளும் வேறொரு மருத்துவமனையும் சேர்ந்து ஒரு கூட்டறிக்கையை தயாரித்து வெளியில் அனுப்புறாங்க. ஆமா, நாங்க இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்ல செஞ்சுட்டு இருக்கோம், உங்களுடைய டேட்டா எல்லாமே ரொம்ப சேஃபா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், என்னடா ப்ராஜெக்ட் நைட்டிங்கேலுங்கிற டேட்டாங்கிற என்னதான் மேட்ரு அப்படிங்கிற கேள்விக்கான பதில், இந்த ப்ராஜெக்ட் நைட்டிங்கேல் அப்படிங்கிறது கூகுளும் அமெரிக்காவின் இரண்டாவது மிகப்பெரிய மருத்துவமனை சார்பாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனமும் சேர்ந்து செய்த ஒரு ப்ராஜெக்ட் தான். அசென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கம்பெனியின் பெயர். ஸோ அசென்ஷன் அப்படிங்கிற அந்த கம்பெனி தான் அமெரிக்காவில் இருக்கிற நிறைய பேருக்கு நீ எங்கெங்க போகணும், எந்த ஹாஸ்பிட்டலை பார்க்கணும், உனக்கு எந்த மாதிரி நோய் இருக்கு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வச்சிட்டு இருக்கிற ஒரு நிறுவனம். ஸோ அந்த நிறுவனத்திடம் இருந்து கிட்டத்தட்ட 5 கோடி நபர்களின் ஹெல்த் டேட்டா என்பதை கூகுள் வாங்கியிருக்காங்க. 5 கோடி நபர்களின் ஹெல்த் டேட்டா. இப்போ உங்களுக்கு தமிழ் விதையில நான் 2 நாளைக்கு முன்னாடி போட்ட ஒரு போஸ்ட் ஞாபகத்துக்கு வரணும். கூகுள் அப்படிங்கிற கம்பெனி ஃபிட்பிட் என்கிற இந்த வியரபிள் டிவைஸ் கம்பெனியை வாங்க போகிறது 2.1 பில்லியன் அமெரிக்க டாலர் கொடுத்து, கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் கொடுத்து. ஏன் ஃபிட்பிட்டை வாங்குறாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம தமிழ் விதையில கொஞ்சமா பேசியிருந்தோம். கொஞ்சம் டீட்டெயிலா இதுல பார்க்கலாம். ஃபிட்பிட் அப்படிங்கிறது நம்ம நடக்கிறோமா, ஓடுறோமா, நிக்கிறோமா, தூங்குறோமா, இதெல்லாமே கண்காணிக்கக்கூடிய ஒரு டிவைஸ், ஒரு ஹார்ட்வேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆப்பிள் ஐவாட்ச் இருக்கு பாருங்க, ஒரு வாட்ச் தான், டிஜிட்டல் வாட்ச், வியரபிள் டிவைசஸ் அப்படிலாம் நம்ம ஆக்டிவிட்டி ட்ராக்கர் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆப்பிள் ஐவாட்ச் தான் இப்போ எல்லாருமே நம்பி வாங்கிட்டு இருக்காங்க. அது வந்து நல்லபடியா வேலை செய்கிறது. அதை எப்படியாவது ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல கூகுள் ஃபாசில் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்திடம் போனது. அந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த நேரத்தில் தான் ஃபிட்பிட்டை இவங்க விலைக்கு வாங்க போறதாயிட்டு ஒரு செய்தியெல்லாம் வந்தது. அது உறுதி செய்யப்பட்டது. ஸோ இவ்வளோ விலை கொடுத்து அந்த ப்ராடக்ட் ஏன் அந்த கை கடிகாரத்தை வாங்க வேண்டும்? எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட் தான். அவங்க அதுக்கு பின்னாடி பார்த்தது எல்லாமே மருத்துவமனை சார்ந்த சில விஷயங்கள் தான். ஸோ அப்படியே ஃபிட்பிட்டை உங்க மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நேரா இந்த செய்திக்கும் வாங்க. ப்ராஜெக்ட் நைட்டிங்கேல் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்டும் கிட்டத்தட்ட 300 கூகுள் என்ஜினியர்ஸ் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த 300 நபர்களில் ஏதோ ஒரு நல்லவன் நமக்காக இந்த ஒரு நியூஸை வெளியில அனுப்பி விட்டுட்டான். அந்த நல்லவன் வெளியில அனுப்புனது அதை மட்டுமே அனுப்பல, எல்லாமே கிட்டத்தட்ட இமேஜஸ், வீடியோஸ், கான்ஃபிடென்ஷியலா இருக்க வேண்டிய எல்லா விஷயத்தையுமே வெளியில அனுப்பி விட்டுட்டான். வெளியில அனுப்பி விட்டோன்னு சொன்னா அமெரிக்க அரசாங்கமே நீ இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாய்? ஏன்னா நீ தான் ஹிப்பா அப்படிங்கிற ஒரு ஆக்டை பாஸ் பண்ணி வச்சிருக்க. ஒரு சட்டம் அமெரிக்க அரசாங்கத்திடம் இருக்கிறது. மருத்துவமனையில உங்களை சேர்த்து நீங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய டேட்டா இருக்கு பாருங்க, உங்க பெயர், உங்களுடைய வயது, உங்களுடைய இமெயில் அட்ரஸ், உங்களுடைய பிளட் குரூப், இது எதையுமே வெளியில சொல்லக்கூடாது. அது வந்து ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும். இதுதான் ஹிப்பா அப்படிங்கிற ஒரு சட்டம் சொல்வது. இந்த செய்தியை நீங்க கேட்கறதுக்கான காரணம், அமெரிக்காலே இதெல்லாம் நடக்குது, இந்தியாவில எவ்வளவு சீக்கிரமா இதெல்லாம் நடக்காது, இல்ல நடந்து முடிஞ்சிருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை யோசிக்கிறதுக்காகத்தான். ஸோ ஹிப்பா அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நீ வச்சுட்டு செஞ்சிருக்கியே, நீ ஏதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவிடம் மிகப்பெரிய ஒரு கேள்வியும் அந்த நபர் கேட்டு விட்டார். இப்படிலாம் கேட்ட உடனே தான் எல்லாருக்குமே பதறாங்க, நம்ம டேட்டா போயிருக்குமா. ஸோ உங்களுக்கு மறுபடியும் ஒரு டவுட் வரும்,
இந்த டேட்டாலாம் போய் அவனுக்கு கிடைச்சு என்னடா செய்ய போறான் அப்படிங்கிற ஒரு டவுட் வந்திருக்கும். கொஞ்சம் பேருக்கு இந்த டவுட் வந்து கிளியரா தெரியும், நம்ம டேட்டா வச்சு அவன் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பா அதுல போய் நான் கொஞ்சம் விஷயத்த சொல்ல போறேன். ஸோ இந்த டேட்டா வச்சு அவனுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க டேட்டா மைனிங் அப்படிங்கிறத படிக்கணுங்க. இந்த டேட்டா மைனிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் படிச்சவங்களுக்கு இதை பத்தி ஓரளவுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டேட்டா மைனிங்னா வேற எதுவுமே கிடையாது. ப்ரீவியஸ் ரெக்கார்டை நம்ம இன்புட்டா கொடுப்போம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கோங்க, 40-50 வருஷமா அந்த ஹாஸ்பிட்டல் இயங்கி கொண்டிருக்கிறது. ஸோ அங்கே வந்தவங்க, அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது, இது எல்லா விஷயமுமே அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும். நம்ம அதை என்ன செய்ய போகிறோம், டிஜிட்டலைஸாக மாற்ற போகிறோம். டிஜிட்டலைஸாக மாற்ற போகிறோம்னா விக்கி அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்த்தோம்னா, விக்கி எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டான், அவனுக்கு எந்த மாதிரி நோய் இருந்தது, இது எல்லாமே முன்னாடி வந்துடும். இதே மாதிரி விக்கி மாதிரியே நோயுள்ள 10 நபர்களை காண்பி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்தோம்னா 10 நபர்களை காணிக்கும். இல்ல விக்கி மாதிரியே டிசீஸ் வரப்போகிற 10 நபர்களை காணி அப்படின்னு சொன்னாலும் அந்த சிஸ்டம் சொல்லி காண்பிக்கும். அதுல நீங்க இருக்கலாம், சுரேஷ் இருக்கலாம், மதி இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். சோ இது வந்து லேர்ன் பண்ணும். பழைய ஹிஸ்டரியில இருந்து என்னென்ன விஷயங்களை லேர்ன் பண்ண முடியுமோ, படிக்க முடியுமோ அதை எல்லாமே படிச்சு ப்ரிடிக்ட் பண்ணும். இன்னைக்கு நீ சிகரெட் குடிக்கிறீன்னா, ஒரு நாளைக்கு 5 சிகரெட் குடிக்கிறீன்னா உனக்கு இன்னும் 5 வருஷத்துல கேன்சர் வந்துடும் அப்படிங்கறத அவன் ப்ரெடிக்ட் பண்ணிடுவான். ஸோ அவன் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு அவனுக்கு தேவை என்ன, உன் ஹெல்த் கண்டிஷன், நீ சிகரெட் குடிப்பியா, உன்னுடைய வயது என்ன, உன்னுடைய சுற்றம் என்ன, இந்த மாதிரியான சில செய்திகள், இந்த மாதிரியான டேட்டா அவனுக்கு வேணும். அவனுக்கு அந்த டேட்டா கிடைச்சாதான் அவனுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது சரியா ரன் ஆகும். ஸோ இந்த டேட்டாவுக்காகத்தான் அசென்ஷன் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை, மிகப்பெரிய ஒரு ஹெல்த் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெல்த் கம்பெனி ஒரு கத்தோலிக் பேஸ்டு ஹெல்த் கம்பெனி தான். கிட்டத்தட்ட 2600 மருத்துவமனைகள் இவர்கள் கைவசம் இருக்கிறது அமெரிக்கால மட்டும். எல்லா உலக நாடுகளிடம் இருக்கும் மருத்துவமனைகளிலும் இவர்களுக்கு என்ன இருக்கு, சின்னதா ஒரு லிங்க் இருக்கு. சொல்ல போனா நம்ம டேட்டாலாம் அங்க போயிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ இந்த டேட்டாலாம் 5 கோடி டேட்டாவை தான் வாங்கியிருக்காங்க. இப்போ 1 கோடி டேட்டா மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. மீதம் இருக்கும் 4 கோடி டேட்டா, 4 கோடி மனிதர்களின் டேட்டா கொண்டு செல்வதற்கு மார்ச் மாதம் வரை ஆகும். அடுத்த வருடம் மார்ச் மாதம் வரை ஆகும். ஸோ அந்த டேட்டா எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு இவங்க என்ன செய்வாங்க, இதை வச்சு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. இந்தியாவில் எத்தனை பேருக்கு சர்க்கரை வியாதி வரும், டடன் டடன் ரிசல்ட் வந்துடும். உடனே அவன் ஆரம்பிப்பான், ஒரு சர்க்கரை நோயை குணப்படுத்தும் ஒரு மருந்து கம்பெனிக்கு இந்த டேட்டாவை அப்படியே கொடுத்துருவான், இல்லை அவனே ஸ்டார்ட் பண்ணுவான். சரி, அது வேண்டாம். இந்தியாவில் நிறைய பேர் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அவங்களை எப்படி வீக் பண்ணலாம்? இந்தியாவில் இல்லை, எல்லா உலக நாடுகளிலுமே இது நடக்கக்கூடியதுதான். நான் எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவை சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னு சொன்னோடனே பல நாடுகளுக்கு இந்தந்த நோய்கள் இல்லை, பரப்படா அந்த நோயை, உருவாக்கடா புதிய மருந்தை அப்படின்னு சொல்லி மருந்து என்கிறதை மிகப்பெரிய ஒரு வியாபார யுக்தியாக மாற்றுவார்கள். இதுதான் ப்ராஜெக்ட் நைட்டிங்கேல். ஆனா கூகுளும் இந்த அசென்ஷன் அப்படிங்கிற நிறுவனமும் அடுத்ததான் என்ன சொன்னாங்க, நான் சொன்னேன் காலையில அந்த நியூஸ் வந்துச்சு, சாயங்காலம் இவங்களுடைய ஒரு கூட்டறிக்கை வருகிறது. அவங்க சொல்றாங்க, உங்க டேட்டா எல்லாமே என்கிட்ட சேஃபா இருக்கு. யார்கிட்ட சேஃபா இருக்க வேண்டியது, அசென்ஷன் அப்படிங்கிற அந்த நிறுவனத்திடம் சேஃபா இருக்க வேண்டியது. இப்போ கூகுள் சொல்றாங்க அது எல்லாமே ப்ரொடெக்டடா இருக்கு, நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நாங்க பயப்படல. இதே மாதிரி நீ எப்பாவது செஞ்சிருக்கே அப்படின்னு கேட்டா 2017, அதுக்கு முன்னாடி 2013 நிறைய ஹாஸ்பிட்டல் இருந்து இந்த மாதிரி டேட்டாவை திருடிட்டாங்க, கூகுள் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கூகுள் மேல ரொம்ப பெரிய கேஸ் எல்லாமே இருக்கு. சரி, அப்படின்னா இந்த டேட்டாவை எப்படிலாம் கொடுக்கலாம், அதை டி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய பெயர், நம்முடைய அட்ரஸ், நம்முடைய ஏஜ், இது எதுவுமே சொல்லாம ஒரு நோயாளி வந்தா அவனுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், இந்த மாதிரி சரியாகி போயிட்டான், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொடுத்தா பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒன்ன டார்கெட் பண்ணி அவனுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வராது. இப்போ ஒன்ன டார்கெட் பண்ணி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன். இதனுடைய காரணம், இந்த சோசியல் மீடியாலாம் இவ்வளவு பெருசா வளர்வதற்கான காரணம் என்ன, இண்டிவிஜுவல் டார்கெட் அப்படின்னு சொல்லலாம். நீ அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அசட், நான் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு அசட். இப்போ என் சேனல்ல நல்லபடியா நான் வீடியோ போடுறேன், நிறைய பேர் வந்து பாக்குறான்னா அதுல அட்வர்டைஸ்மெண்ட்டை கூடுதலா போடுவான். அப்படி கூடுதலா போடும்போது ஒன்னு எனக்கு லாபம் கிடைக்குது, உடனே சொல்லுங்க உனக்கு லாபம் கிடைக்குது இல்லடா, நீ அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கூடுதலா வருது, அவனுக்கு தெரியும் இவன் சேனல்ல கூடுதல் அட்வர்டைஸ்மெண்ட் போடலாம், அவன் சேனல்ல கூடுதல் அட்வர்டைஸ் போட வேண்டாம் அப்படிங்கிறது கூகுளுக்கு தெரியும். இது எல்லாமே இண்டிவிஜுவல் டார்கெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி அந்த மருந்தை விற்க வேண்டும் என்றால் உன்னை பற்றியான விவரங்களை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்கு விக்கி, வேற ஏதாவது புதுசா சொல்லு. ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் சொல்லி நாங்களாம் கேட்டிருக்கோம், உன் டேட்டா விற்கப்படுகிறது, ஃப்ரீயா இலவசமா எதுவுமே தரமாட்டாங்க. சரி, இப்போ ஆணித்தனமா வேறொரு முடிவுக்கு நம்ம வரலாம். ஃப்ரீயா எதுவுமே கிடைக்காது நமக்கு தெரியும், ஆனாலும் நம்ம ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். வர்ற இடத்த வச்சு பார்க்கலாம்டா. எல்லாருமே சொல்லுவாங்க என் அக்கௌண்ட் எல்லாம் ஹேக் பண்ணி என்னையெல்லாம் அவன் டார்கெட் பண்ணி என்னடா பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்பான்.
கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. முதல் விஷயம், ஃபேஸ்புக்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பணம் என்பது, ஒரு விலை என்பது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதை நான் சொல்லல, நிறைய பத்திரிகையாளர்கள் சங்கம் ஒன்றிணைந்து ஒரு ப்ராஜெக்டா எடுத்து இதை செஞ்சு முடிச்சாங்க. அதுல செஞ்சு முடிக்கும் போது ஒரு விஷயம் புரிஞ்சது. நார்மலா ஒரு மனிதனுக்கு $0.20 என்பது விலை வைக்கப்படுகிறது ஒரு அக்கவுண்டுக்கு. $0.2, அதாவது ஒரு 150 ரூபாய். உங்களுடைய இப்போதைய விலை $150. நீங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஐ ஆம் மேரிட் அப்படின்னு போட்டிருந்தீங்க. திடீர்னு நீங்க அந்த மேரிடை மாத்திட்டு என்கேஜ்டு வித் அனதர் பர்சன், நான் கல்யாணம் ஆக போகுது எனக்கு அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேட்டஸை போடுறீங்க. உங்களுடைய விலை எவ்வளவு தெரியுமா? $0.45, $0.45, அதாவது $320. ஏன் அப்படின்னா உனக்கு கல்யாணம் ஆக போகிறது. ஸோ நீ எதை வேணாலும் வாங்கலாம். நிறைய ட்ரெஸ் வாங்கலாம், இல்லாட்டி நிறைய விதமான காஸ்மெட்டிக்ஸ் ஏதாவது வாங்கலாம். ஸோ உன்னுடைய வேல்யூ அங்க கூடுது, உனக்கு விலை கூடுதல். சரி, வேறொரு பெண், அவங்க நான் நார்மல் ஒரு பெண்ணா இருந்தா அவங்களுக்கு $0.2 தான். அடுத்ததா வேறொரு பெண் சொல்றாங்க, ஐ எம் ரீசென்ட்லி டிவோர்ஸ்ட் அப்படின்னு சொன்னா உங்களுடைய விலை $0.75, அதாவது எவ்வளோன்னு பார்த்துக்கோங்களேன். ஏன்னா உங்களுக்கு விலை வேற. நீங்க டிவோர்ஸ் ஆயிட்டீங்க, நீங்க இப்ப மேட்ரிமோனியை தேடுவீங்க, இல்லாட்டி உங்களுடைய ரொம்ப வித செலவுகள், இல்லாட்டி உங்களுடைய குழந்தை தனிமையில இருக்கும். இதே மாதிரி தனிமையில இருக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபைல் தேவைப்படும். இதற்காக உங்களுடைய விலை என்பது கூடுகிறது. அப்படின்னா நீங்க கேட்கலாம், வேற எதுக்காவது இப்படி விலை கூடுமா அப்படின்னு கேட்டா, ஐ எம் கோயிங் டு பை அ கார் அப்படின்னு சொல்லி சும்மா மெசேஜ் அனுப்புனா உங்களுடைய விலை $0.38. ஐ எம் கோயிங் டு பில்ட் அ ஹவுஸ் அப்படின்னு சொல்லி, நான் ஒரு வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய விலை $0.60, $60. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க போடுற ஒவ்வொரு மெசேஜுக்கும் உங்களுடைய வேல்யூ என்பது தீர்மானிக்கப்படுகிறது. என்னடா 0.6, நான் $144, இதெல்லாம் வச்சு அவன் என்னடா செய்ய போறான்? அடுத்த டவுட் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா சின்னதா ஒரு கணக்கு மட்டும் சொல்றேன். அமெரிக்காவை எடுத்துக்கோங்களேன். அமெரிக்கால கிட்டத்தட்ட 16 கோடி பேர் என்ன செய்யறாங்க? ஃபேஸ்புக்கை யூஸ் பண்றாங்க. வெறும் 16 கோடி பேர். இப்ப இந்த 16 கோடி பேருக்கும் ஆவரேஜா ஒரு $150 வச்சு பாருங்களேன், ஒரு 24,000 25,000 கோடி ரூபாய் வரும். இது அமெரிக்கால மட்டும். அடுத்ததான் நம்ம ஆட்கள்லாம் இருக்காங்க. நம்ம ஆட்கள் ஒரு 30, 40, 50 கோடி பேர் இப்ப ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நபரினுடைய சாதாரண பேஸ் விலை தான் நான் சொன்ன $150. நீங்க போடுற டேக்லைன், நான் ஷாப்பிங் போக போறேன், நான் இந்த மாதிரி மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க போறேன், நான் இந்த கிளாஸுக்கு போக போறேன், இதுக்கெல்லாம் உங்களுடைய விலை என்பது அங்கே தீர்மானிக்கப்படுகிறது. உங்களுடைய விலை தீர்மானிக்கப்பட்ட உடனே உங்களுடைய டேட்டா வேறு எவனுக்கெல்லாமோ கைமாறப்படுகிறது. நீங்க யார், உங்களுடைய அட்ரஸ் என்ன, உங்களுடைய ஹிஸ்டரி என்ன, நீங்க என்னென்ன வெப்சைட்டை சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க, எந்தெந்த இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் போடணும், உங்களுக்கு தேவையில்லாத பொருளை எப்படி உங்கள் தலையில் கட்ட வேண்டும் அவனுக்கு நல்லா தெரியும். அதுக்காகத்தான் இந்த டேட்டாவெல்லாம் அவன் உங்களுக்கு தெரியாமையே ஆட்டையை போட்டுட்டு இருக்கான். ஸோ இப்போ கூகுள் அசென்ஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில இருந்து அவனுக்கு கிடைச்ச 5 கோடி டேட்டாவை வச்சு அவன் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கிரியேட் பண்ணி அதன் பிறகு இல்லாத நோயை இருப்பதாகவும் இருக்கும் நோயை இல்லாமல் ஆக்குவதற்கும் அவன் பணம் சம்பாதிக்கலாம் தானே. அது கூகுள் தான் செய்யணும்னு கிடையாது. கூகுளுக்கு இது வேற ஏதாவது பெரிய நிறுவனம் கொடுத்த ஒரு ப்ராஜெக்டா கூட இருக்கலாம். எது எப்படியோ நம்மளை சுத்தி இதெல்லாம் நடந்துட்டு இருக்குப்பா. உங்களெல்லாம் பயங்காட்டல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஃபேஸ்புக்ல எல்லாம் அடிக்டடா இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு மட்டும் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்க நண்பர்களிடம் கொஞ்சம் பேர் இதை சொல்லுங்க, மச்சான் இப்படிலாம் இருக்குடா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிடும் என்னமோ மேட்டர் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் அவேர்னஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க டார்கெட் பண்ணப்படுவது தடுக்கப்படும். அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லப்போனா அவ்வளவுதான். ஒவ்வொரு நபருக்கும் இது ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் மாதிரி தான். நாமளே என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? சிதைத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு தேவையில்லாத ஒரு பொருளை இதுதான் உனக்கு தேவை என்று எவனோ ஒருவன் தீர்மானிக்கிறான், அதையே நாமல் ஆமோதிக்கிறோம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.